Hi guys, good evening to everyone. Good evening, sir. Very good Good evening. Good evening, evening, sir. How sir. are you today? Good evening, sir. Fine, Fine, sir. sir. Okay, I'm also happy to see you everyone in today's class. I hope you all are doing well, right? So in today's class, we are going to see why we are using the passive form sentences, and we are going to see how we could change the passive for simple tenses. ஸோ இன்றைய கிளாஸில் நாங்கள் ஏன் passive வாய்ஸை யூஸ் பண்ணுறோம் என்றதை பற்றி கதைக்க போகிறோம். அதை தொடர்ந்து இந்த சிம்பிள் டென்சஸை அப்படி நாங்கள் இருக்கிற வாக்கியத்தை அப்படி பசிவாக மாற்றலாம்ன்றதையும் அதில் கதைக்க போகிறோம். ரைட். ஸோ யாருக்காச்சும் எதுவும் ஐடியா இருக்கா ஏன் நாங்கள் passive ஃபார்ம் இல்லை வாக்கியங்களை சொல்கிறோம் நாங்கள்? வாட் இஸ் த ரீசன்? B3 past participle பேசுறதுனால சார். ஓகே. இல்லை இப்போ ஆல்ரெடி நாங்கள் ஆக்டிவ் வாய்ஸில் சொல்லலாம் தானே. இப்போ நாங்கள் படித்த சாதாரணமாக டென்ஸில் இருக்கிற வாக்கிய நடைமுறைகளை வச்சுக்கொண்டு நாங்கள் நினைக்கிறத கதைக்கலாம் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது ஏன் passive தேவைப்படுது? ஓகே, உங்களோட டே 19 என்ற பிடிஎஃப் எடுத்துக்கொள்ளுங்க. இஃப் யூ ஹேவ் டேக்கன் த பிரிண்ட் அவுட் கைண்ட்லி டேக் டே 19, சாரி டே 22 இருக்கிற பிடிஎஃப் எடுத்துக்கொள்ளுங்க. டே 22. ஓகே ரைட். அதில் பாருங்க, லாஸ்ட் பேஜுக்கு போகும் முதல்ல, அதாவது பேஜ் நம்பர் 3க்கு வாங்க. பேஜ் நம்பர் 3ல பாருங்க, why do you use passive voice அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்குது. ஏன் நீங்கள் passive voice பயன்படுத்துகிறீர்கள்? ரைட். இப்போ பாருங்க, நார்மலாக நாங்கள் ஒரு வாக்கியத்தை அமைக்கும் பொழுது ஆக்டிவ் வாய்ஸில் தான் கதைச்சு கொள்வோம் இல்லையா? அப்போ இங்கே நாங்கள் பசிவுக்கு மாற்றணுமா இருந்தால் ரைட், ஏன் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ரைட். ஸோ முதலாவது பாயிண்ட் என்னவா? யாராச்சும் ஒரு ஆள் வாசிங்க. What is the first point? என்ன நான் கேட்குற விளங்க இல்லையா? Good evening, sir. நான் கதைக்கிற விளங்க இல்லையா? கேக்குது சார். இப்போ யாராச்சும் ஒரு ஆள் எடுத்து வாசிக்க சொன்னா இன்னும் ஒருத்தரும் வாசிச்ச பாடில்லை. நோட்ஸ் இல்லையா கையில்? PDF மிஸ் ஆயிடுச்சு சார், அதான் தெரியும். என்ன நம்பர் சார் ப்ளீஸ்? என்ன நம்பர் சார் பிடிஎஃப்? நான் வாசிக்கிறேன் சார். டேட் பிடிஎஃப் நம்பர் ப்ளீஸ் சார். 22. ஓகே, நோ நீட். ஐ ஹாவ் டேக்கன். ரைட். எனக்கு லோட் ஆகி கொண்டு இருக்குதான் உங்கள்கிட்ட கேட்டேன். யாரும் வாசிக்கல. ஓகே, நான் எடுத்துட்டேன். சரி, அப்போ பாருங்க, இதில் என்ன சொல்றாங்க? முதலாவது, when the doer of the action is unknown. அப்போ ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நார்மலாக செய்கிறவரைத்தான் நாங்கள் அங்கே என்ன செய்வோம்? சப்ஜெக்டாக மாற்றிக்கொள்வோம் இல்லையா? அப்போ ஒரு வாக்கியத்தில் வர சப்ஜெக்ட் எழுவாய் தான் என்ன செய்வோம்? ஒரு ஆக்ஷனை செய்கிறதாக இருக்கும். ஆனால் சில சந்தர்ப்பங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில காரியங்களை யார் செய்ததுன்னு எங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ரைட். த டூவர் இஸ் அன்னோன். ரைட். டூவர் இஸ் அன்னோன். யார் செய்தன்னு எங்களுக்கு
தெரியாது. அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் என்ன செய்வோம்? இந்த passive form யூஸ் பண்ணி கொள்வோம். ரைட், when the doer of the action is unknown. ரைட், ஒரு கதை விளங்கப்படுத்துவன் விளங்காடி கேட்டுறணும். இது ஒரு முக்கியமான பகுதி. ரைட், அப்போ ஒரு வாக்கியத்தை எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் விளங்கப்படுத்துவீங்களா சார்? அதான் டே விளங்கப்படுத்தும். 22 சார்? ரைட், Day அப்போ 22 ஒரு வாக்கியத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எழுவாய் சப்ஜெக்ட்ன்றது ரொம்ப முக்கியம். சப்ஜெக்ட் இல்லாமல் வாக்கியத்தை அமைக்க முடியாது இல்லையா? அப்போ வாக்கியத்தை அமைக்கிறேன்டா சப்ஜெக்ட் வேணும். இப்போ சப்ஜெக்ட் இல்லாத சந்தர்ப்பத்தில் நாங்கள் என்ன செய்வோம்? அங்கே நாங்கள் இந்த passive ஃபார்மில் அந்த வாக்கியத்தை உருவாக்கி கொள்வோம். செயற்பாட்டு வினை வாக்கியமாக உருவாக்கி கொள்வோம். சரிதானே? முதலாவது விஷயம் கிளியரா? சார் ஓமண்டு நான் சொல்லுங்க கதை காட்டி. டே எத்தனை Yes, டே sir. எத்தனை Okay. சார்? Day 22. எத்தனை? 22. ஓகே சார். அதுல பாருங்க 2 Day 22 இருக்கும். அதுல பாருங்க ஒன்று கன்ஜங்ஷன் தொடங்கும். ஓ ரைட், அதை எடுத்துக்கொள்ளுங்க. கண்டுபிடிச்சிட்டேன். Okay, second point பாருங்க. When the Oh. time of the action is unknown. Right? When the time of the action is unknown. ஒரு குறிப்பிட்ட காரியம் எப்போ நடந்தது அல்லது எப்போ நடக்கும் அல்லது எப்போ நடைபெறுகிறதுன்றது எங்களுக்கு தெரியாத டைம்லையும் நாங்கள் இந்த passive form செயற்பாட்டு வினை வாக்கியத்தை யூஸ் பண்ணி கொள்ள போகிறோம். மூன்றாவது, when you give more importance to the object. அப்போ we are not giving the importance for the doer. ரைட், யார் செய்கிறாங்க அல்லது யார் செய்தாங்கன்றதுக்கு அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, அந்த செயலினூடாக பெறப்பட்ட அவுட்கம் அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் முக்கியமா டெலிஃபோன் முக்கியமா? Telephone. We are giving more importance for telephone. We don't talk about Alexander Graham Bell. Most of the time we talk about the phone. ஓகே, அப்போ அங்கே நாங்கள் என்ன செய்கிறோம்? ஒரு ஒப்ஜெக்ட்டுக்கு கூடிய அளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, when you purposely avoid the doer of the action. வேணுமெண்டே அந்த குறிப்பிட்ட காரியத்தை செய்தது யாருன்னு தெரியும், ஆனால் நீங்கள் அவரை அந்த குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் மென்ஷன் பண்ணாமல் சொல்கிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவோமே, அலுவலகத்தில் ஃபோன் பாவிக்கக்கூடாதுன்ற ஒரு ரூல் இருக்குன்னு வச்சுக்கொள்வோம். நாங்கள் எல்லாருமே ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறோம். ஸோ எங்களோட பர்சனல் ஹேண்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நானும் கீர்த்தனாவும் சிந்துஜாவும் நைஸாக எடுத்து என்ன செய்கிறது? ஃபோன் எடுத்து யூஸ் பண்ணுறேன் நாங்கள். அப்போ இதை இந்த மேனேஜர் இடைக்கிടെ வரக்குள்ள பார்க்குறாரு. அவர் பார்த்தோன்னே நாங்கள் நைஸாக ஃபோனை வைக்கிறது, அப்புறம் எடுத்து யூஸ் பண்ணுறது. அப்போ இவர் இதை நோட் பண்ணி போட்டு ஸ்டாஃப் மீட்டிங்கில் சொல்கிறார், கைத்தொலைபேசிகள் அடிக்கடி பயன்படுத்தப்படுகின்றன. ரைட், அலுவலக நேரங்களில் தங்களினுடைய கைத்தொலைபேசிகள் அடிக்கடி பயன்படுத்தப்படுகின்றன. தயவு செய்து அதை குறைத்து கொள்ளுங்கள். இங்க எந்த பெயர் மென்ஷன் பண்ணினாங்களா? இல்ல. மற்றாக்கள பெயர் மென்ஷன் பண்ணினாங்களா? இல்ல. அப்ப பர்பஸ்ல அவருக்கு தெரியும் ஆல்ரெடி நாங்க 3 பேர் தான் யூஸ் பண்றதுண்டு. ஆனா அந்த எல்லா ஸ்டாஃபும் இருக்கிற இடத்துல எங்களுக்கு ஒரு எம்ப்ரெஸ்மெண்ட், எங்களுக்கு ஒரு அதிருப்தியை கொடுக்க கூடாதுன்றதுக்காக அவர் பர்பஸ்ல என்ன செய்யறார்? அதை அவாய்ட் பண்றார், சொல்லாம விடுறார். ரைட், நான் ஒரு ஸ்டேஜில் ஹியூமன் ரைட்ஸை பற்றி கதைக்க என்னை கூப்பிடுறாங்க, ஒரு ஓப்பன் ஸ்டேஜ், அதில் போய் ஸ்பீச் பண்ணணும். நான் சொல்கிறேன், சொல்லி கொண்டிருக்கக்குள்ள நான் சொல்கிறேன், தி இன்னசென்ட் பீப்புள் வர் கில்ட் டியூரிங் த வார்.
யுத்த காலத்தின் பொழுது Desperate. அப்பாவி மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள் அப்படின்னு சொல்றேன். கொலை செய்ய இதுல யாரு கொலை செய்ததுன்னு நான் சொல்லல. ம். வேணுமென்றே நான் என்ன செய்றேன், மறைமுகமா சொல்றேன். யார் செய்ததுன்னு Indirect. சொல்லல. ஏன் சொல்லிட்டு இறங்கவே என்ன சில நேரம் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்ய முடியும். ம். ஆமா இல்லையா? அப்ப வேணுமென்றே நான் என்ன செய்றேன், அந்த இதை நான் சொல்லாம விடுறேன், தவித்துக் கொள்றேன். இப்ப மிதுவும் ஆன் ரொஷபேலும் ஹஸ்னாவும் நானும் ஒரு இடத்துல இருக்கிறோம். அப்ப மிது ஒரு புது போன் ஒன்று கொண்டு வந்திருக்கிறார், ஐபோன் ஒன்று கொண்டு வந்து காட்டுறாரு. எங்களை அங்கிள் அனுப்பினவர் கனடால இருந்து பாருங்க என்று சொல்லி காட்டி புழுவி போட்டு வச்சுட்டு இருக்கிறார். அப்ப நாங்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். அப்ப போன மேசில் வச்சுட்டு இவர் கை கழுவ போறார். யாரு? மிது. மிது கை கழுவ போறார். அப்ப நம்மள ஹஸ்னா சும்மா இருக்கிற இல்லையா, போன் எடுத்து பார்க்குறா அவர்கிட்ட போனு. அது சாப்பிட்ட கைதானே தவறி கீழே விழுந்துச்சு. இப்ப டிஸ்பிளே வந்து கிராஷ் ஆயிட்டு 2 கோடு விழுந்துட்டு இதை நம்மளோட மெட்டாக்கள் பார்த்துட்டு ஆண்ட்ரோசபேல் எல்லாரும் பார்த்தாச்சு. இப்ப மிது வாரர் நைஸாக போனை வச்சுட்டு இருக்கிறான் மேசையில ஹஸ்னா. சொல்றா என்ன, மிது உங்களோட போன் வெடிச்சிட்டு, உங்களோட போன் உடைஞ்சிருக்கு. ஹஸ்னா உடைச்சேன்னு சொன்னோவா? இல்ல சார். இல்ல. அப்ப அங்க வேணுமெண்டே யார் உடைச்சேன்னு சொல்லாம உடைஞ்சிருக்குன்னு சொல்லி சொல்றேன். யூ ஆர் பர்பஸ்லி அவாய்டிங் த டூவர். ஓகேயா? ஓகே ஓகே சார். ரைட். பாருங்க அடுத்த பாயிண்ட். when you convey the message or general instructions to the public, ஒரு பொது இடத்துல ஒரு பொதுவான ஒரு தகவலை நாங்கள் பரிமாறும் பொழுது, ஒரு அறிவுறுத்தலை பரிமாறும் பொழுது பெரும்பாலும் இந்த passive formல தான் இருக்கும். For example, when you step onto the bus, you could see, right? பஸ்ல ஏறக்குள்ள பாருங்க நிறைய ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருப்பாங்க. புகைத்தல் கூடாது. கூடாது அல்லது புகைத்தல் தடை செய்யப்பட்டுள்ளது. மதகுருமார்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. கர்ப்பிணி தாய்மார்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. ரைட், இப்படி இருக்கும். என்ன சில ஆலயங்களுக்கு போனீங்கன்னு சொன்னா அங்க பாத்தீங்கன்னா போட்டிருப்பாங்க பாதணிகள் கலட்டிட்டு உள்ள விடவும். அப்படியா இருக்கும்? இல்ல கலட்டுமிடம் சொல்லியிருக்கோம். கலட்டுமிடம் இல்லாட்டி பாதணிகள் அனுமதிக்கப்பட மாட்டாது. சில இடங்களுக்கு போனீங்கன்னா புகைப்பட கருவிகள் அனுமதிக்கப்பட மாட்டாது. சில கடைகள்ல போனீங்கன்னு சொன்னா அந்த கடை பூட்டி இருந்தா அவங்க ஒரு சொல்ல ஒன்று போட்டிருப்பாங்க. என்ன? Closed. Very good. Closed. Actually, this shop is closed. இந்த கடை பூட்டப்பட்டுள்ளது. இவ்வளவுத்தையும் அவனுக்கு போடுறதுக்கு இடம் காணா அந்த கதவுல. அப்ப லாஸ்ட் வேர்டை மட்டும் கொண்டு போட்டு வருவான், closed. The shop is closed. ஓகேயா? அப்ப இப்படியும் சொல்லுவாங்க தானே சார்? அப்படி இல்ல அந்த கடை வந்து முன்னுக்கு மாத்திருக்கோம் அப்படின்னு சில நேரம் போடுவாங்க தானே? அது என்ன மாதிரி சொல்லுவாங்க? The shop is shifted or the shop is changed. The place is changed அப்படின்றது போட்டிருப்பேன். அப்ப அதுவும் பாசிவ்லானே இருக்கும். The address is changed. Right? Okay, sir. When you write the reports. Right, அப்ப அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பொதுவான ஒரு தகவலை, ஒரு மெசேஜ் அல்லது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை நாங்கள் பப்ளிக்கு கொடுக்கும் பொழுது அங்க நாங்கள் இந்த passive form யூஸ் பண்ணி கொள்வோம். லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க. when you write the reports or minutes, ஒரு அறிக்கை அல்லது ஒரு கூட்டறிக்கை, மினிட்ஸ்னா கூட்டறிக்கை,
ஒரு கூட்டறிக்கையை நாங்கள் சொல்லும் பொழுதும் வாசிக்கும் பொழுது அல்லது ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கும் பொழுதும் அது பெரும்பாலும் இந்த passive formல தான் எழுதப்பட்டிருக்கும். ரைட்? இதோட அடிஷனலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் when you explain the procedures of making something, ஏதாச்சும் ஒன்று எப்படி செய்கிறது என்ற படிமுறைகளை நீங்கள் சொல்லுவீங்களா இருந்தால் அங்கேயும் நாங்கள் என்னத்தை யூஸ் பண்ண போகிறோம், இந்த passive form-ஐ யூஸ் பண்ணிக்கொள்வோம். அப்போ நம்ம பார்த்த இவ்வளவு சந்தர்ப்பங்கள்லையும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், ஆக்டிவ் வாய்ஸை யூஸ் பண்ண மாட்டோம். இவ்வளவு நாள் படித்த டென்ஸை வச்சுக்கொண்டு வசனத்தை சொல்ல மாட்டோம். அதுக்கு பதிலாக நாங்கள் என்னத்தை யூஸ் பண்ண போகிறோம், Passive. passive form-ஐ யூஸ் பண்ணி கொள்வோம். ரைட்? சார் இது இதுவரைக்கும் DOERன்னு இருக்கு தானே? என்ன DOER டூவர். டூவர்னா ம் அப்படின்னா தனியா என்ன சார் சொல்லுவாங்க அப்படின்றதுக்கு? டூவர்ன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட டூன்னா என்ன, செய்கிறது. டூனா செய்யுங்க. ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்கிறவரை டூவர்ன்னு சொல்லுவோம். ஓகே சார். ஒரு ஆக்ஷனை செய்கிறவரை டூவர்ன்னு சொல்லுவோம். ஓகே ரைட். இப்போ வருவோம் நாங்கள் இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி பசிவுக்கு மாத்துறேன்னு சொல்லி பார்ப்போம். சரியா? அப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் உங்களுக்கு தெரியும், சப்ஜெக்ட் இருக்கும் நார்மலாக இல்லையா, சப்ஜெக்ட் இருக்கும். அதுக்கு பிறகு நாங்கள் வேர்ப் 1-ஐ யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் அல்லது காம்ப்ளிமெண்ட் காம்ப்ளிமெண்ட் இருக்கும். ரைட். உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னால் ஷிரோமி designs invitation cards during the free time. ஓகே, அப்படி ஒரு வசனம் இருக்கு. ஷிரோமி டிசைன்ஸ் இன்விடேஷன் கார்ட்ஸ் டியூரிங் த ஃப்ரீ டைம். ஓகே, இப்போ இது வந்து நார்மலான ஒரு வசனம். இதை நான் இன்னும் மாற்ற போகிறேன், செயற்பாட்டு வினையாக மாற்ற போகிறேன், passive form-ஆ மாற்ற போகிறேன். அப்போ passive form-ஆ மாற்றணும்டா இங்கே ஆல்ரெடி எங்களுக்கு சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் கம்ப்ளிமெண்ட் இருக்குத்தானே. அதே போல் passive form-க்கும் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ரைட்? அது அப்படின்னா சப்ஜெக்டோட am or is or are போடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா verb 3 past participle verb, அதுக்கப்புறம் by doer or complement, by doer அல்லது complement வரும். சரி, இப்போ இதை நான் பசிவாக மாற்றணுமா இருந்தால் என்ன செய்யணும்டா, என்ன செய்யணும், யாருக்கும் ஐடியா இருக்கா? Shiromi is designed. You have to find out the object. வசனத்தில் இருக்கிற ஆப்ஜெக்டை கண்டுபிடிக்கணும். அப்போ ஷிரோமி டிசைன்ஸ் இன்விடேஷன் கார்ட்ஸ் டியூரிங் த ஃப்ரீ டைம், இதில் எது ஆப்ஜெக்ட்? invitation cards. இன்விடேஷன் கார்ட்ஸ் என்ன, ஜஸ்ட் ஆஃப்டர் த verb, வினைச்சொல்லுக்கு அடுத்த வர்றது தான் ஆப்ஜெக்ட். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இன்விடேஷன் கார்ட்ஸ் அப்படிங்கிறது தான் ஆப்ஜெக்டாக இருக்குது. ஓகே, இந்த இன்விடேஷன் கார்டுன்றது தான் ஆப்ஜெக்டாக இருக்குது. அப்போ இந்த ஆப்ஜெக்டை நாங்கள் என்ன மாற்றணும், passive முன்னுக்கு கொண்டு வரணும். எழுவாயாக மாற்றணும். அப்போ இந்த ஆப்ஜெக்டை Object கொண்டு சப்ஜெக்டாக மாற்றி விட போகிறோம். ரைட்? அப்போ சப்ஜெக்டாக மாற்றுறோம். அப்போ இன்விடேஷன் கார்ட்ஸ்ன்றதை கொண்டு வந்து முன்னே போடுறோம். வடிவாக கவனிங்க பசங்களா. ரைட்? இன்விடேஷன் கார்ட்ஸ் சிங்குலரா ப்ளூரலா? plural. ப்ளூரல். அப்போ ஆமிசாவில் இது வரும். ரைட். இன்விடேஷன் கார்ட்ஸ் டிசைனோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் verb என்ன? verb 3 designed. Very good. Invitation cards are designed by whom? By Shiromi. by Shiromi during the free time. மிச்சம் அப்படியே தான் வரப்போகுது. Okay. Okay, sir. Shall we see one more example? Yes, sir. Right.
Rohan cleans the garden daily. இதுல ஏதோ object பாப்போம் The யார் போட்டு garden. the garden very good the garden Garden. okay Garden. கொண்டு வந்துட்டோம் முன்னுக்கு singular plural is it singular or plural singular the garden singular so amisal எது வர போகுது Is. is the garden is cleaned the past participle Cleaned. cleaned by Rohan. Rohan Daily. daily okay okay look at the next sentence my father advises me to study well அப்ப இந்த வாக்கியத்தை வடிவா பாருங்க ஏதோ ஆப்ஜெக்ட்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க Advise me. Advise me. இல்ல அட்வைஸ் Study well. இங்க பாருங்க ஸ்ட்ரக்சரை பாருங்க மேல ஸ்ட்ரக்சருக்கு வாங்க சப்ஜெக்ட் பிளஸ் verb stem பிளஸ் ஆப்ஜெக்ட் அப்ப ஆப்ஜெக்ட் எதுக்கு அடுத்ததா இருக்குது Verb stem. verb அடுத்ததா அப்ப my father advises me to study well இதுல எது verb advice very good அப்ப adviceன்றது verbனா அதுக்கு அடுத்ததா இருக்கிறது என்ன Me. me தான் ஆப்ஜெக்ட் ஓமா இல்லையா Oh. மீன்றது முன்னுக்கு போகல என்ன செய்யும் அது மாறும் I. ஐ என்று மாறிடும் ரைட் இப்ப மிச்சத்தை முடியுங்க ம் Advised. ம் Advise to advise my father to study well. My father study well. okay I am advised by my father to study well. Clear Okay, sir. right he doesn't use Instagram Instagram. okay continue Instagram is Instagram is used 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 or Instagram is used by him. by Him. என்றது பின்ன போகல Him. right இப்ப இங்க கவனிங்க Instagram is அப்ப மேல பாருங்க doesn't இருக்கு அப்ப இங்கேயுமே என்ன செய்யணும் isn't நெகட்டிவ்ல தான் வரும் ஓகேயா so Instagram isn't used by him Him. Instagram isn't used by him அப்ப நெகட்டிவ்ல வந்தா இங்கேயும் நாங்க நெகட்டிவ்ல மாத்திக்கொள்ள வேணும் சரியா ரைட் இப்ப வாங்க உங்களோட நோட்ஸ்ல பாருங்க சிம்பிள் ப்ரெசன்ட்க்குரிய பாசிவ் ஃபார்ம் அங்க தந்திருக்கிறேன் அப்ப இந்த ஸ்ட்ரக்சர் இங்க தந்திருக்கிறேன் இப்ப பாருங்க எழுவாயில இருக்கிறது பைக்கு பின்னால போக்குள்ள ஐ என்னவா மாறுது மீயா மாறுது யூன்றது வி என்றது அஸ் தே என்றது he him she her it very good அதே போல ஆப்ஜெக்ட்ல நீங்கள் இந்த me you us them him இப்படியானதை கண்டீங்கடா அதை எழுவாயா மாத்தக்குள்ள மற்ற மாதிரி மாறப்போகுது மீ என்று இருந்தா முன்னுக்கு போகல என்னன்னு மாறும்
அஸ்ன்னு இருந்தா we, வி. தெம்ன்னு இருந்தா they, they, ஹிம்ன்னு இருந்தா he, ஹர்ன்னு இருந்தா she, she, இட்ன்னு இருந்தா it, it, இட். அப்ப யூவுக்கும் இட்டுக்கும் மாற்றம் இல்லை, மற்ற எல்லாமே என்ன செய்யுது? மாறும். ரைட், ஓகே. இப்ப பாருங்க, இங்க கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் தந்திருக்கிறேன். யாரு? கீர்த்தனா மிஸ். ஓ சார். They they clean the classroom once a week. The classroom is cleaned by them once a week. She teaches English she teach English at the school. English is writing by இல்ல 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 இல்ல, அங்க ஒரு English டைப்பிங் மிஸ்டேக் கொண்டு இருக்குது. இங்கிலீஷ் இஸ், அப்ப மேல டீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு, அப்ப அதுல teach. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் டாட். Taught. இங்கிலீஷ் இஸ் டாட் பை ஹர் அட் த ஸ்கூல். ஓகே, பிரிண்ட் எடுத்தாக்கள் அதை பற்றி மாற்றிக்கொள்ளுங்க. ரிட்டன்ன்றதை பற்றிட்டு டாட் மாற்றிக்கொள்ளுங்க. Okay, sir. ஓகே, Students கண்டினியூ. Students use textbooks. Textbooks are used by students. People consume fast food items. Fast food items are consumed by people. வெரி குட். They don't allow us. We are don't allowed. We are not Allowed. The manager doesn't give the permission to get short leave. The permission is not given to get short leave. ஓகே, இப்போ பாருங்க, இந்த கடைசி 2 சென்டென்ஸ்லையும் நாங்கள் பை டூவரை போட இல்லை, பார்த்தீங்களா? We are not allowed. The permission is not given to get short leave. அப்போ ஆல்ரெடி நாங்கள் சொல்ல போகிறவருக்கு யாராலன்றது தெரியும்னு சொன்னால் அங்கே நாங்கள் என்ன செய்ய தேவையில்ல, அந்த பை டூவரை போட வேண்டிய அவசியம் இல்லை. விளங்குதா? ஓ சார். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் எல்லாருமே ஒரு ட்ரிப் போகிறோம். அப்போ நுவரேலியாவில் ஹக்கலை கார்டன் பார்க்குறது போகிறோம். 6 o'clock ஆயிட்டு. அப்போ உங்களுக்கு தெரியும் 6 மணிக்கு புறாங்க விட மாட்டாங்கண்டு. அப்போ சொல்கிறாங்க, இல்லை இல்லை நான் கேட்டு பார்க்குறேன்ட்டு ஒரு 3 பேர் இறங்கிட்டு போகிறாங்க. போய் அதில் செக்யூரிட்டி கார்டோட கதைக்கிறாங்க. கதைச்சிட்டு வராங்க. நாங்கள் பஸ்ஸுக்கு வழியில் நிற்கிறோம். அவங்க வந்து சொல்கிறாங்க, we are not allowed. நாங்கள் அனுமதிக்கப்பட மாட்டோம். யார் அனுமதிக்க மாட்டாங்கன்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் தானே? ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி அந்த குறிப்பிட்ட காரியத்துக்குரிய டூவர் யாருன்ட்டு. ஸோ அப்படியான சந்தர்ப்பத்தில் நாங்கள் யாராலன்றதை சொல்லாமலே விடலாம். ஓகே, ரைட். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே கொஞ்சம் கொஷன்ஸ் இருக்குது. He designs greeting cards. She makes beautiful flowers. They publish a magazine twice a year. We learn many things from our friends. Meena doesn't use Facebook. Rohan doesn't eat chicken. The government doesn't allow the people to go abroad. Roy doesn't drink coffee in the morning. I'll give you 3 minutes time to change them into passive. உங்களுக்கு ஒரு 3 நிமிஷம் தரேன், ட்ரை பண்ணி பாருங்க. If you have done, kindly raise your hands.
If you have done, kindly raise your hand. Okay, and வாசிங்க. He designs greeting cards. The greeting cards are designed by him. She makes beautiful flowers. The beautiful flowers are made by her. They publish a magazine twice a year. The magazine is published by them twice a year. We learn many things from our friends. Many things are learned by our friends. Learned. Me, Many things are learned from our friends. from அதில் வேணும்டா many things are learned by us from our friends ன்னு சொல்லலாம். okay. Okay, continue. Meena doesn't use FB. The FB isn't used by Meena. Roshan doesn't eat chicken. The chicken isn't eaten by Roshan. The government doesn't allow the people to go abroad. The people aren't gone abroad by the government allow. No. இதில் verb வந்து allow. Go இல்லை. Allowed. So the people aren't allowed by the government to go abroad. Okay. Roy doesn't drink coffee in the morning. The coffee isn't drunk by Roy in the morning. In the morning. Okay, thank you. இப்போ இதில் யாருக்கும் டவுட்ஸ் இருக்கா இந்த 2 கொஸ்டின்ஸ்லையும்? No, sir. No, Okay. sir. Right. இப்போ No, sir. பாருங்க நாங்கள் அடிக்கடி third one கொஞ்சம் சொல்லுங்களேன். Third one, they they publish publish a magazine twice a year. இதில் ஏது object? a magazine. A magazine. அப்ப A magazine. So a magazine is published by them twice a year. By them twice a year. Okay. ஓகே, அப்போ பாருங்க நாங்கள் அடிக்கடி அங்கே இங்கே கேட்குற பார்க்கக்கூடிய ஜென்ரல் passive form sentences கொஞ்சம் இங்கே தந்திருக்கிறேன். ரைட், யார் வாசிக்க போறீங்க? General instructions. எஸ், வாசிங்க. யாராச்சும் ஒரு வாசிங்களேன். General instructions. Smoking is prohibited. Prohibited. Smoking is prohibited. Camera is not allowed inside the premises. Ladies are not allowed. The seat is reserved. Footwear are not allowed. The shop is closed. You are not allowed to touch the antiques. 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 ஓகே, அதாவது புராதன பொருட்கள். நீங்க மியூசியத்துக்கு போனீங்கன்னா அங்க இருக்கிற பழைய பொருட்களை தான் ஆன்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்ப யூ ஆர் நாட் அலவுட் டு டச் தி ஆன்டிக்ஸ், அதாவது அந்த புராதன பொருட்களை நீங்கள் தொடுவதற்கு அனுமதிக்கப்பட மாட்டீர்கள். ஓகே, கண்டினியூ பண்ணுங்க. General statements. Goods prices are increased. Internet is used by all the people in the world. Exams are often conducted. Zoom app is generally used to learn via online. People are given via online. Peoples are given a vaccine to eradicate COVID-19.
Textbooks and uniforms are given freely. ஓகே, தேங்க்யூ. Continue பண்ணுவா சார்? இல்லை வெயிட் பண்ணுங்க. ஓகே, வெல்கம் சார். ஓகே. ஓகே, அப்போ கவனிங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது சொன்னேன், உண்டை எப்படி செய்கிறன்ற படிமுறைகளை சொல்லும் பொழுதும் அங்கேயும் நாங்கள் பேசிவ் ஃபார்மில் சொல்லிக்கொள்வோம்னு சொல்லி. அப்போ இங்கே ஹவ் இஸ் அ கப் ஆஃப் டீ ப்ரிப்பேர்ட், ஒரு கோப்பை தேநீர் எப்படி தயார் செய்யப்படுகிறது என்றது இங்கே நான் படிமுறையாக போட்டிருக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட்டர் இஸ் பாயில்டு, முதலாவதாக தண்ணி கொதிக்க வைக்கப்படுகிறது. தென் tea powder is added and kept for few minutes. அதுக்கப்புறம் தேயிலை போடப்பட்டு கொஞ்ச நேரம் வைக்கப்படுகிறது. After that, milk powder and sugar are added and stirred well. அதுக்கப்புறம் சீனி, பால்மா எல்லாம் போட்டு நன்றாக கரைக்கப்படுகிறது. Then it is strained into small cups. அதுக்கப்புறம் அது சின்ன சின்ன கப்பில் வடிக்கப்படுகிறது. Now tea is ready. Taken, serve. இப்போ டீ ரெடி ஆயிடுச்சு. அடுத்து என்ன செய்யுங்க? பரிமாறலாம். பரிமாறுங்க. பரிமாறலாம். ரைட். இதே போல நான் இங்க உங்களுக்கு நிறைய கொஸ்டின் தந்திருக்கிறேன். How is instant noodle prepared? How is a Vesak lantern made? How is Vatilappam prepared? How is an FB account created? Right? அப்ப இத நீங்க என்ன செய்யலாம்? ஃப்ரீயா இருக்கக்குள்ள அந்த வெசா என்ன வெசாக் லேண்டனோ வெசாக் கூடு. ஓகே சார். ரைட். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இதை வந்து நீங்கள் ஃப்ரீயா இருக்கக்குள்ள செய்து பார்க்க முடியும். இப்ப இந்த சிம்பிள் பிரசன்டினுடைய பாசிவ் ஃபார்ம் கிளியரா? ஓ சார். எஸ் சார். அப்ப கவனிங்க, நான் சிம்பிள் பாஸ்ட் பாசிவுக்கு போறதுக்கு முன்னாடி okay, after a small discussion now we have come back. So now if you have any doubts regarding simple present passive you can ask. Yes, Nidusha. எனக்கு பசிவ் வாய்ஸ்ல மூன்றாவது விழுந்து இல்ல சார். எது மூன்றாவது? when you give more importance to the object. ரைட். இப்போ நாங்கள் வந்து அந்த குறிப்பிட்ட காரியத்தை யார் செய்ததுன்றதை விட்டுட்டு அதனூடாக கிடைக்கிற அவுட்கமுக்கு தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம். விளங்கிட்ட? இப்போ உதாரணத்துக்கு இப்படி சொல்லுவோமே, உங்களோட பர்த்டே வந்து கொண்டாடி இருக்கிறாங்க, ரைட்? அப்போ மை பர்த்டே இஸ் செலிப்ரேட்டட். ஓ மை பர்த்டே வாஸ் செலிப்ரேட்டட், என்னுடைய பிறந்த தினம் கொண்டாடப்பட்டது. யாரால கொண்டாடுனன்னு நான் அங்கே சொல்ல இல்லை, ரைட்? அப்போ அந்த கொண்டாடினதான் நான் மிகப்படுத்தி சொல்கிறேனே ஒழிய யார் அதை கொண்டாடினாங்க என்றதை நான் சொல்ல இல்லை. விளங்கிட்ட? எஸ் கீர்த்தனா. when the time of the action is unknown. அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் தான் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். தி எக்ஸாம் வில் பி கண்டக்டட், ரைட்? பரீட்சை நடாத்தப்படும். எப்பன்னு சொல்லியிருக்கிறேனோ இல்ல இல்ல. அப்ப ஒரு குறிப்பிட்ட காரியம் எப்ப நடந்தது அல்லது எப்ப நடக்கும் என்ற அந்த டைம் தெரியாத டைம் அதை நாங்கள் பேசிவ்ல மாற்றிக்கொள்வோம். An innocent boy was killed. பாவிச்சிறுவன் கொலை செய்யப்பட்டான். யாரால தெரியாது, எப்ப தெரியாது.
ஓகேயா? Okay. Okay, sir. Thank you, ரைட். sir. அப்படியே வருவோம் இப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கு. அப்போ சிம்பிள் பாஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ரைட். அப்போ சிம்பிள் பாஸ்ட்டுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் சிம்பிள் பாஸ்டினுடைய ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியும். சப்ஜெக்ட் plus past verb. It means verb to. Then we use the object or the complement. Right? அப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னா he made a flower vase. He made a flower vase. அப்போ இதை நாங்கள் பெசிவுக்கு மாற்றணும். அப்போ பெசிவுக்கு மாற்றினா உங்களுக்கு தெரியும் பெசிவ் ஃபார்முக்குன்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் இல்லையா? ரைட். அப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சப்ஜெக்ட் Subject ஆமிஸோட பாஸ்ட் என்ன? was verb. Was verb Verb. plus verb 3 plus object or complement. Complete. Right? அப்போ இப்போ உதாரணத்துக்கு நான் தந்த வசனத்தை பாருங்க. He made a flower vase. A flower was. அப்படியே sir. Right? ஓகே. அப்போ a flower vaseன்றதை முன்னுக்கு கொண்டு வந்தாச்சு. அப்போ a flower vase singular-ஆ plural-ஆ? Singular. Singular. Flower vase is Was. was made made by By. by okay. Okay. Okay, let's see one more example. We arranged the chairs. We arranged the chairs for the meeting. Okay, can you change it? The chairs were The chairs were were arranged arranged by For us the meeting. for the meeting. by us for the For the meeting. meeting. Okay. Okay, she didn't invite us. he She invite. Okay. Branch sir vero. Right, அப்ப என்ன இதுல எது object? Us sir. Us. Very good. அப்ப Us. முன்னுக்கு வர போகுது. So We We weren't invited invited by her. By We her. weren't invited by her. Right? Okay. இப்போ உங்களோட நோட்ஸ்ல டே 23க்குரிய பிடிஎஃப் எடுத்துக்கொள்ளுங்க. வெளியில டே 23 இருக்கும், உள்ளுக்கு டே 22 இருக்கும். And Roshabel வாசிச்சு விடுங்க. She broke the flower vase accidentally. The flower vase was broken by her accidentally. He built a big place for his sister. A big place was built by him for his sister. They arranged
the main hall for the meeting. The main hall was arranged by them for the meeting. Meena wrote a beautiful poem. A beautiful poem was written by Meena. They collected some stamps. Some stamps were collected by them. I didn't bring the laptop. The laptop wasn't brought by me. Rilwan didn't create the account. The account wasn't created by Rilwan. Sindhuja didn't get the visa. The visa wasn't got by Sindhuja. Farmers didn't cut the trees in the past. The trees weren't cut by farmers in the past. ஓகே, தேங்க்யூ. இது வரைக்கும் வாசிச்சதுல யாருக்கும் டவுட்ஸ் இருக்கா? ஓகே. No, யார் sir. வேற? எஸ். No, sir. ஓகே, வேற யாரும் வாசிக்க போறோம்னு விரும்பினால் கை வைத்தலாம். நான் வாசிக்கவா? ஓகே. She broke the flower vase accidentally. The flower was broke by her accidentally. He built a big palace for his sister. A big palace was built by him for his sister. They arranged the main hall for the meeting. The main hall was arranged by them for the meeting. Meena wrote a beautiful poem. A beautiful poem was written by Meena. They collected some stamps. Some stamps were collected by them. I didn't bring the laptop. The laptop wasn't brought by me. Rilwan didn't create the account. The account wasn't created by Rilwan. Sindhuja didn't get the visa. The visa wasn't got by Sindhuja. Farmers didn't cut the trees in the past. The trees weren't cut by farmers in the past. ஓகே, ரைட். Thank you, sir. கீழே பாருங்க, ஜென்ரல் passive sentences என்று தந்திருக்கிறேன். அதே மாதிரிக்கா வாசிச்சு விடுங்க. General passive sentence. I was bitten by a dog a few days ago. The mistakes were corrected by the teacher. No apples were eaten by Lauren. Innocent people were killed. She was abused. The shop was demolished. Students weren't given the chance. It was built by British government. People were inquired by the police. Youngsters were misled. The country was ruined. 2 girls were kidnapped and killed by the terrorists. Okay, thank you. Okay, sir. ரைட். அப்ப பாருங்க, I was bitten by a dog a few days ago. என்ன அப்படின்டா? நான் 2-3 நாட்களுக்கு முன்னுக்கு பிடிச்சதா? நாயால கடிபட்டேன். The mistakes கடிபட்டன். Right. The mistakes were corrected by the teacher. பிழைகளை ஆசிரியர் திருத்தினார். தவறுகள் ஆசிரியரால் திருத்தப்பட்டது. Okay. No apples were eaten by Lauren. ஆப்பிள் வந்து லவ்ரான் சாப்பிடப்படவில்லை. She was abused. She was abused.
பாலியல் வன்முறை. துஷ்பிரயோகமா சார்? அவள் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டாள். Innocent people were killed. அப்பாவி மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். The shop was demolished. கடை தரைமட்டமாக Demolished. உடைக்கப்பட்டது. அந்த Demolished. புல்டோசரால் கொண்டு போட்டு அடிச்சு உடைப்பாங்க. Oh. Demolish. Students weren't given the chance. மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. வழங்கப்பட்டது. வழங்கப்படவில்லை. It was built by British government. இத கட்டுனது பிரிட்டிஷ் கவர்மெண்டால. இது வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்டால பிரிட்டிஷ் கட்டப்பட்டது. கவர்மெண்டால கட்டு. People were inquired by the police. போலீஸ் வந்து போலீசாரினால் மக்களை வந்து என்கொயரி பண்ண விசாரிக்கப்பட்டார்கள். என்கொயரி. Youngsters were misled. மிஸ்லீட்னா சார்? தவறாக வழிநடத்துதல். வழி நடத்தப்பட்டவரா சார்? இளையவர்கள் தவறாக வழிநடத்தப்பட்டார்கள். The country was ruined. நாடு நாசமாக்கப்பட்டது. ruinedனா நல்லா இருக்கிறவன நாசமாக்குறது தான் ruinedன்னு சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு ஸ்ரீலங்காட கண்டிஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். 2 girls were kidnapped and killed by the terrorists. அப்பாவி மக்கள் ரெண்டு பெண் பிள்ளைகள் கடத்தப்பட்டு பயங்கரவாதிகளால் கொலை செய்யப்பட்டார்கள். ஓகே, அப்படியே வந்தீங்கன்னு சொன்னா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். அப்போ சிம்பிள் ஃபியூச்சருக்கு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஃபியூச்சரில் நாங்கள் என்ன செய்கிறோம், ஸ்பெக்குலேட் பண்ணுவோம் இல்லையா, ரைட்? ஒன்றை எதிர்வு கூறுவோம் அல்லது வி டாக் அபவுட் அவர் ஃபியூச்சர் பிளான்ஸ், எதிர்கால திட்டங்களை நாங்கள் கதைப்போம், ரைட்? அங்கே நாங்கள் என்ன செய்வோம், ரைட், சப்ஜெக்டை யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் வில் ஓ shall use பண்ணுவோம். After that we use the verb stem, verb 1. Then we use the object or complement. For example, she will buy a car in 5 years. She will buy a car in 5 years. அவள் 5 வருஷத்துல ஒரு கார் வாங்குவாள். அப்போ இது வந்து அவளுடைய பிளான், ஃபியூச்சர் பிளான். இதை நான் பசிவாக மாற்றோம். ஓகே, அப்போ பசிவாக மாற்றக்குள்ள உங்களுக்கு தெரியும் பசிவ் ஃபார்முக்குண்டு இன்னும் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் இல்லையா? ஸோ சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் இந்த வில் அல்லது ஷால். After that we add one more word, be. என்ன ஆட் பண்றோம்? Be. After that we use past participle verb, then by doer or complement. அப்ப பாருங்க, she will buy a car in 5 years. இதுல ஏதோ object? A car. அப்படி ஒன்று நம்ம போடுவோம். அப்ப இங்க எங்களுக்கு சிங்குலர் ப்ளூரல் பிரச்சனை ஒன்றும் இல்ல. ரைட். அப்ப இங்க நாங்க என்ன செய்ய போறோம்டா, A car will எப்பவுமே வில்லத்தான் நாங்க இங்க போட்டுக்கொள்வோம். So a car will be bought by her in 5 years. In 5 years. The government will give the appointments. The government will
The government will give the appointments next month. The appointments The appointments will be given by the government next month. by the Next government next month. Next month. Clear? No, sir. Yes, sir. Right. He won't bring the documents here. The The document documents will not. அப்ப அங்க won't ஷார்ட்டா தானே இருக்கு. அப்ப இங்கேயும் அப்படித்தான் வரப்போகுது. Won't be bring both. brought. The documents won't be brought by him here. by him by him here. here. Okay, yeah? Yes, sir. Right. அப்படியே நோட்ஸுக்கு வாங்க. யார் வாசிக்க போறீங்க? எஸ் சிந்துஜா வாசிங்க. ஓகே, மைக் ஆஃப் பண்ணிட்டு ஓடிட்டா. சரி, கீர்த்தனா வாசிங்க. Okay, sir. Simple future structure: subject plus will or shall plus be plus participle plus by door plus complement. He will buy a car. A car will be bought by him. She will prepare lunch. Lunch will be prepared by her. Students will write the final exam. The final exam will be written by students. It will give many benefits. Many benefits will be given by it. They will watch a movie. A movie will be watched by them. A mason will build a wall. A wall will be built by a mason. A teacher will deliver a lecture. A lecture will be delivered by a teacher. Continue. They won't invite us. We won't be invited by them. They won't give vaccine to kids and babies. Vaccines won't be given by them to kids and babies. My friend won't accept the reality. The reality won't be accepted by my friend. ஓகே, தேங்க்யூ. Okay, இப்போ அது சம்பந்தமா இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் தந்திருக்கிறேன். யார் வாசிக்க போறீங்க? The last reader of the course. ஓகே, நிருஷா வாசிங்க. தாமரைச்செல்வி வெயிட் பண்ணுங்க, சான்ஸ் தரேன். The letter will be sent tomorrow. The work will be done on time. The motorway will be closed for 3 days. Your room will be cleaned while you are out. Only English will be spoken at the conference. The new university will be opened by the president. Okay, thank you. Yes, Tamarachelvi, you can continue. The contract will be signed tomorrow. The document will all be signed by the next week. Tomorrow all will be now. Then people will be needed for this work.
The football match won't be played because of bad weather. We won't be sent to the conference. Thank you, sir. Okay, right. Papam, the letter will be sent tomorrow. கடிதம் நாளைக்கு என்ன கடிதம் நாளைக்கு அனுப்பணும். அனுப்பப்படும். அனுப்பப்பட வேண்டும். Okay. The work will be done on time. வேலை சரியான நேரத்தில் முடியும். இடம்பெறும். நடக்கும். The motorway will be closed for 3 days. motorway என்ற ரோட்டை தான் சொல்லுவோம். சரிதானே? அப்ப பாதை 3 நாட்களுக்கு மூடப்பட்டிருக்கும். மூடப்பட்டு. Your room will be cleaned while you are out. நீங்க வெளியில் இருக்கும் பொழுது உங்களோட ரூம் துப்புரவு செய்யப்படும். Only English will be spoken at the conference. மாநாட்டில் ஆங்கிலம் மாத்திரமே கதைக்கப்படும், பேசப்படும். The new university will be opened by the president. புதிய பல்கலைக்கழகம் ஜனாதிபதியால் திறந்து வைக்கப்படும். The contract will be signed tomorrow. ஒப்பந்தம் நாளை கைச்சாத்திடப்படும். The documents will all be signed by next week. அனைத்து ஆவணங்களும் அடுத்த வாரம் கையொப்பமிடப்படும். So will be all னு கொடுத்தா டிஃபரண்ட் ஆகுமா சென்டென்ஸ்? இல்ல. Tomorrow all will be known. நாளைக்கு எல்லாம் தெரிய வந்திருக்கு. 10 people will be needed for this work. 10 ஆட்கள் வேலை செய்ய வேணும். இந்த வேலைக்கு 10 பேர் தேவைப்படுவார்கள். The football match won't be played because of bad weather. ஒழுங்கற்ற காலநிலையில ஃபுட்பால் மேட்ச் சீரற்ற காலநிலை காரணமாக ஃபுட்பால் மேட்ச் விளையாடப்பட மாட்டார். We won't be sent to the conference. மாநாட்டுக்கு அனுப்பப்படலையா? நாங்கள் அனுப்பப்பட மாட்டோம். ஓகே, குட். இப்ப கிளியரா எல்லாருக்கும்? ஓ சார். ஓகே, அப்ப இதுல ஒரு சின்ன ஒரு டெக்னிக் தானே இல்லையா? இந்த ஆப்ஜெக்டை கண்டுபிடிச்சு முன்னே கொண்டு போடணும், அதோட verb 3 யூஸ் பண்ணணும். அப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, ரைட், புரியா இருக்குல்ல? எல்லாத்தையும் படிக்கணும். ரைட், அப்ப என்ன செய்யணும்? எல்லாத்தையுமே நெருக்கா பார்த்தீங்கன்னு சொன்னா அது கிளியரா உங்களுக்கு விளங்கி கொள்ளும். சரியோ? ரைட், அப்ப இதுல நீங்கள் அடுத்த கொஸ்டின் கேட்கலாம். டே 24 PDF அது நான் உங்களை படிப்பிச்சிட்டேன். இஃப் கண்டிஷனல் படிச்சீங்களா? கண்டிஷனல் சென்டென்சஸ் படிப்பிச்சேன். Can you hear me?